பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் இன்றைய பிரஸ் மீட் அக்கட்சிக்குள் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் பாமக தலைவராக தானே இனி பொறுப்பு வகிப்பேன் எனவும், தற்போது பாமக தலைவராக உள்ள தனது மகன் அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக இருப்பார் எனவும் தெரிவித்தார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மற்றும் நிறுவனராக இனி நான் தான் செயல்படுவேன் என்றும் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அவரது இந்த அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமதாஸ் இந்த முடிவை கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் அன்புமணி ராமதாஸை ஆலோசித்துதான் அறிவித்தாரா என்றும் கேள்விகள் எழுந்தன. ராமதாஸின் இந்த அறிவிப்பு குறித்து அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் அன்புமணி ராமதாஸை பாமக தலைவர் பதவியில் இருந்து நீக்க ராமதாஸுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. பாமக விதிகளின் அடிப்படையில் பொதுக்குழுவிற்கே தலைவரை நீக்குவதற்கான அதிகாரம் உள்ளது எனவும் கூறப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் நியமனம் செய்யப்பட்டார்.